நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்மளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு, நம்மளுக்காக பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு, நம்மளுக்காக ஆமென் அல்லேலூயா பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம சும்மா மட்டும் இருந்தா போதும். ஆமென். உன் எதிரிகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது. ஆமென். இந்த உலகத்துல ஆமென் வெற்றி சிறக்கணும்னா, ஆமென் இயேசுவை போல சாட்சியா நிக்கணும்னா, ஆமென் நீ அமைதியா இருந்தா போதும். கர்த்தர் உள்ளார புது வேலை செஞ்சுட்டு வருவார். அல்லேலூயா. இந்த வசனம் உள்ளார புது வேலை செஞ்சுட்டு வரும். அல்லேலூயா. அது அப்படியே காத்தா போய் காத்தா வந்துரும். அது என்ன செய்யுமோ அது செஞ்சுட்டு வந்துரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணாங்க. வேற ஒண்ணுமே பண்ணல. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஆவி வந்துச்சு, உள்ளார இறங்கிச்சு. இறங்கினோட இவங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாட்டு பாட அப்படியே சிறை கதவுகள் அதிர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அங்க உள்ளவனுங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? இவனுங்க 2 பேர் போயிட்டு அந்த சிறைச்சாலையில அத்தனை பேத்தையும் ரட்சிப்புல நடத்திட்டாங்க. கைதிகள் ஆமென் கைதிகள் ஆமென் அங்க உள்ள சிறைச்சாலையில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் ரட்சிப்புல நடத்துறாங்க. கைதியா இருந்தாங்க. ஆமென். உன்னை பார்க்கறாங்கல்ல கைது. ஆமென். கைதாக்கப்பட்ட சிறையில் அடிக்கப்பட்ட போன்ற ஆமென் அல்லேலூயா மனிதன் பார்க்கிற விதமா ஆமென் பிசாசு காமிக்கிறான்ல. ஆமென் நீ சிறைப்பட்டிருந்தாலும் சரி, ஆமென் நீ அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, ஆமென் அல்லேலூயா கர்த்தர் அந்த சிறையில் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். இந்த வசனம் வந்து மாத்திட்டு போயிருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய கூப்படா இருந்தாலும் கொண்டு வந்து ஆண்டவர் கிட்ட. அல்லேலூயா. ஆமென். அவன் திமிரனா நான் முடியாது. ஆமென். என் தெய்வத்தை விட்டு வர முடியாது. ஆமென். ஆமென். என் குல தெய்வத்தை விட்டு வர முடியாதுங்க. ஆமென். ஆனா இந்த வார்த்தை போச்சுனா ஆமென் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துரும். ஒன்னை கொண்டு மாத்தோம். ஆமென். அந்த வார்த்தை உன் நாவில் ஒரு பொக்கிஷமா ஒரு புதையலாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீ பேச பேச அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் கர்த்தர். அல்லேலூயா. நம்மள எல்லாம் இந்த வசனத்துல பேசி பேசி தான் கொண்டுட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். வேற ஏதாவது காட்டினாரா? ஒரு 1 லட்சம் ரூபாய் அப்படி இப்படின்ட்டு காட்டினாரா? 1 கோடியை காட்டினாரா? சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, ஆமென் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னாரா? அல்லேலூயா. ஆமென். வார்த்தை இருக்குங்க, ஜீவன். அதுதான் இந்த வசனத்தினுடைய மகிமை. அல்லேலூயா. அத சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா உட்காந்து? நாளைக்கு தான் போய் வேலை செய்ய போறீங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கீங்க. எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்துக்கிறீங்க. ஆமென். ஆனா இந்த வார்த்தையை கேட்டுட்டு வெளியில போகும்போது சும்மா போக மாட்டீங்க. அல்லேலூயா. இருக்கிற பலத்தோடு ஆமென் இப்போ உன்னோடு இருக்கிறவன் நான். ஆமென். உன்னோடு இருக்கிற இந்த வார்த்தை ஆமென் உன்னை பலவானா மாத்தி கொண்டு போகும். நாளைக்கு உலகத்துக்கு போகும்போது உன்னை பார்த்து பிரமிக்க கூடிய வகையில் ஆமென் உன்னை சும்மா உட்கார வச்சு வெளியில பலவானாய் கர்த்தர் மாற்றி கொண்டு போகும் பொழுது அநேகரை கர்த்தர் உன் பக்கம் திரும்ப போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட வார்த்தை வல்லமை உங்களுக்கு மேல வைத்திருக்கிறார். எவ்வளவு நாள் ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு. ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சிட்டு போயிட்டாரு. இனிமே அதை நீ தான் பேசணும்னு ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் சொல்றாங்க பாருங்க. பாருங்க யாத்திராகமம் 9:16ல 80வது பக்கம். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்க முடியாது. அப்ப ஏசப்பா வந்து என்ன செய்யறாரு? எதிரிக்கு ஆமென் எதிரிக்கு உனக்கு நன்மையை வைத்து எதிரிக்கு என்ன ஆமென் ஒரு செக் வச்சிருக்கிறார். ஆமென். பிரச்சனை யாருக்குன்னா ஏசப்பா வந்து என்ன அடிச்சிட்டாரு. ஆமென். நான் ஜெபிக்காதனால, நான் பரிசுத்தத்தை இழந்துட்டனால, என்ன வெறுத்துட்டாரு. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒண்ணு எதிரிக்கு அழிவு. அல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம். அது எப்படி இந்த வசனத்தில் காமிக்கிறார்? என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்க முடியாது. யார்கிட்ட? பார்வோன்கிட்ட சொல்றார். மோசே போய் சொல்றா. ஆமென். நான் என்ன ஆண்டவரை போய் சொல்றது அப்படின்னு கேட்கிறான்.
நான் சொல்றதை மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிறது. என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியா பார்வோன்ட்ட போய் பேசு. அவன் சொல்றான், அவன் பெரிய ஆளு, ஆண் பலம் படை பலம்லாம் வச்சிருக்கான், நான் சுண்டக்கா பையன், நான் என்னத்த போய் நாங்க பேசுறது அப்படின்னு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என் நாமம் பூமியின் பிரஸ்தாகப்படுகிறாங்க. அல்லேலூயா, என்னுடைய நாமம் ஆமென் எதிரிகளுக்கு யாரு காமிச்சானா ஆமென் இயேசுன்னு உன் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா, அப்படி உன்னை படைச்சிருக்கிறாங்க. பூமி எங்கும் பிரஸ்தாக முடியும். இயேசுடைய நாமம் பூமி எங்கும் போக முடியாதுன்னா முதல்ல உன் எதிரிகிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க கர்த்தர். இன்னைக்கு மோதிக்கிட்டு இருக்கான்ல, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, ஆமென், அது மாம்சம், அது ஒன்றுக்கும் உதவாது. ஆமென், ஆமென். ஆவியானது ஆமென் என்னது நன்மையை பிறப்பிக்கும், ஜீவனை பிறப்பிக்கும் ஆவி. அல்லேலூயா, அதனால ஆவியோடு உண்மையோடு ஆமென் ஆராதனை செய்வோம். ஆமென், அந்த ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் பவர் அதிகம். அல்லேலூயா, அப்படி அந்நிய பாஷையில ஆவியில அல்லேலூயா முழு உள்ளத்தோட, அதுதான் அன்புங்க. அந்த அன்புக்குள்ள தான் உங்களை ஆண்டவர் இந்த காலை வேளையில் அழைக்கிறார். அல்லேலூயா, என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாகப்படும்படியாக. அல்லேலூயா, இங்க என்ன சொல்றாரு, ஒன்னை கொண்டு தான் இந்த பூமி முழுவதும் என்னுடைய நாமத்தை கொண்டு போவாங்கிறார். அல்லேலூயா, ஆனா எதிரிகிட்ட இப்ப பேசுறாரு, ஆமென், என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் பார்வோன்கிட்ட என் நாமம் பூமியின் பிரஸ்தாகப்படும்படியா உன்னை நிலைநிறுத்தினேன். இன்னைக்கு உன்னை நிக்க வச்சிருக்கேன், நீங்க உயிரோட இருக்கிறனா உன்னை கொண்டு தாங்க உலகத்தையே நான் கடவுள்னு காமிக்க போறேன் அப்படிங்கிறார். ஆமென், எதிரியை கொண்டு கூட ஆண்டவர் என்ன செய்வாரு, எதிரிகிட்ட என்ன செக் வச்சு உள்ளார பூந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். எதிரிகிட்ட இயேசு யாருன்னு காமிக்கிறதுக்கு ஆமென் ஒரு மனிதன் தேவை, ஒரு ஊழியக்காரன் தேவை, ஒரு ஜெபிக்கிறவன் தேவை. அவன் தான் அந்த வாசலை ஆமென் அடைக்க முடியும். ஆமென், அந்த திறப்புல நிற்க முடியும். அந்த ஒருவனாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென், செலக்ட் பண்ணியிருக்கிறாரா இல்லையா, கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா, இந்த வார்த்தை ஆமென் உங்களுக்கு நேராக அனுப்புகிறாரா இல்லையா, அது இப்ப வந்துகிட்டு இருக்கு. வெறுமையா போகாது, அது வந்த காரியமாய் செய்து முடித்துட்டு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டு போ. நீ கலக்குவ. ஆமென், நான் இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது ஆமென் ஒரு ஜெய கம்பீரம், இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய ஜெய கம்பீரம் உன்னை கொண்டு போகுங்கிறார் கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எஸ் எஸ் ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆமென் நீ என்னிடத்தில் 19 படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனார் விலகி ஆமென். அப்ப என்ன செய்யறாரு, இந்த ஜனங்கள் 40 லட்சம் ஜனங்களையும் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. அப்ப என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஆமென் நடந்த தேவதூதனானவர் விலகி ஆமென் என்ன செய்யறாரா, இப்ப பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரலாம். அவன் போற மாதிரி நீங்க போங்க, உங்க கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு போற மாதிரி போயிட்டு ஆமென் இவன் அவனை ஆண்டவனை கடினப்படுத்துறார். ஆமென், பாரு இவ்வளவு நாள் அடிமையா இருந்தானுங்க, எப்படி நெஞ்சடி முத்திட்டு போறானுங்க பாரு. பார்வோனே போயிட்டு அவனை அள்ளி அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென், அவனை கடினப்படுத்துறார். ஆமென், அவன் இருதயத்தை ஏன்டா என் காலுக்கடியில கிடந்த நீ செருப்பு மாதிரி இருந்த நீயே இன்னைக்கு நெஞ்சு ஊத்திட்டு போறியாடா. ஆமென், ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, ஆண்டவரே தூண்டி விடுவார் உன் எதிரிய. இன்னைக்கு உன் வேலை செய்யற இடத்துல எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, காட்டுன்னு காட்ட போறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் உன்னை கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ ஆமென் ஹல்லேலூயா, இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறாரு. போய் விளையாண்டு வா என் பிள்ளைகிட்ட, விளையாட்டு நீ ஜெயிச்சிட்டா நீ தானே ஆம்பளை அப்படிங்கிற. ஹல்லேலூயா, உன்கிட்ட எவனா ஜெயிச்சானா அவன் தான் ஆம்பளை. ஆமென், தோத்துட்டானா நீ ஒரு புடவை கட்டி அந்த பிசாசு போடு நீ. ஹல்லேலூயா, பொல்லாதாவிய புடவை கட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இல்ல 19 இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி என்ன செய்யறார், விலகிறார். முன்னாடி போனவர் அப்படி விலகிறார். எதிரிகளாம் பாக்குறானுங்க. ஆமென், எவ்வளவு நாள் முன்னாடி ஆமென் முன்னாடி உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக சொல்ல போகும்னு சொன்னா ஆமென் இப்ப விலகிருச்சு. எதிரிகளாம் பாக்குறானுங்க. இப்ப கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு போச்சு. கர்த்தர் அவனுக்கு நீ சொல்லல கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, அந்த சமயத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறார், பின்னாடி உனக்கு பாதுகாப்பா வருவார். அல்லேலூயா, அதுக்கு ஆமென். பிரச்சனை அதிகமாகுதுனாவே உனக்கு ஃபுல் ஃபோர்ஸ் ஆண்டவர் உனக்கு உருவாக்குறாருன்னு அர்த்தம். அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, உனக்கு பார்க்கிறதுக்கு
சூரிய ஒளி அவங்க அந்த 40 லட்சம் ஜனங்கள் மேல் படாதபடிக்கு ஒரு கொடை மாதிரி 40 வருஷம் அப்படியே பாதுகாத்துக்கிட்டே வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். வெயில் அடிக்குது, ஆனா என்ன செய்யுது, அந்த மேகம் அப்படியே மறைக்குது. ஏசி போட்ட மாதிரி அப்பயே ஆண்டவர் ஏசி எல்லாம் உருவாக்கிட்டார் பாலைவனத்திலேயே. அல்லேலூயா. பாலைவனத்துல சக்க வெயில் அடிக்கும், அங்கேயே ஏசியை உருவாக்கிட்டார். இப்ப மே மாதம் நம்ம ஏசி போட்ட மாதிரி இருந்த மாதிரி இல்லையா? மழை காலம் தான் மே மாதம் உங்களுக்கு. ஏப்ரல் மாசம் தான் பட்டைய கிளம்பிச்சு. அல்லேலூயா. ஏப்ரல் மாசம் தான் மே மாசமா இருந்துச்சு. மே மாசம் ஊட்டி மாதிரி ஆக்கி விட்டாரு. நாமக்கல் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. எல்லா ஸ்டேட்லயும் தண்ணி. அவனே உடல்னா கூட அவன் டேம் உடஞ்சிடும், அதனாலே திறந்து விட்டுருவான். நீ கோர்ட்ல எல்லாம் கேஸ் எல்லாம் ஒண்ணும் போட தேவையில்ல. கர்நாடகா போயிட்டு தண்ணி கசன கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அல்லேலூயா. அவன் ஊர்ல தண்ணியை நிரப்பி டேம் உடஞ்சிடும், திறந்து விடு தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு அப்படியே ஆக்கி விட்டுருவாரு. இயற்கை அவருதுங்க, வானம் அவருதுங்க, மழை அவருதுங்க. அவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் எப்ப வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்து முடிக்கிற தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நமக்காக இன்னைக்கு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக எல்லாத்தையும் தலையில மாற்றுவோம் அப்படிங்கிற கருத்தை. சட்டங்கள் மாறுகிற, உன் குடும்பம் மாறுகிற, உன் எதிர்காலம் மாறுகிற, எல்லாம் மாத்துறது என் வேலை. எனக்காக யாவை ஒண்ணு கூட 100க்கு 100 மாத்துகிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் புறப்பட்டு போங்கள் என்று சொல்றார் பாருங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவை நடுவில் வந்ததான். எகிப்தியர் அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. அவனுக்கு என்ன செஞ்ச, அப்படியே நைட் ஆகிடுச்சு. அல்லேலூயா. என்ன செஞ்சாரு, அப்படியே வெளிச்சம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. இவன் பக்கம் கொண்டு என்ன செஞ்சாரு, அப்படியே இருட்டாக்கி விட்டாரு. பாருங்க எப்படி எப்படி எல்லாம் வேலை செய்யறாரு பாருங்க ஆண்டவர். அவருடைய பிள்ளை எவனும் தொடப்படாதுன்னு என்ன செய்யறாரு, மேகத்தையே அப்படியே இருட்டாக்குறாரு. நிலவையே அப்படியே மறைக்கிறார். அல்லேலூயா. உனக்காக என்னென்ன செய்யறாரு அந்த இஸ்ரவேல் ஜனங்க வாக்கு கொடுத்துட்டாருங்க ஆண்டவர். முறையிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த 4 வருஷம் அடிமையா இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை ஆண்டவர், உங்களுடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை பிள்ளை நீ சொல்லி ஜெபிக்கும் பொழுது இந்த பிரச்சனையில ஆண்டவரே உங்க பிள்ளை மாட்டிட்டு தவிக்கிறேன், உங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறேன். அந்த கண்ணீருக்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு அழுதார்கள். அது தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சு. உடனே பரலோகத்துல ஆண்டவர் இறங்கிட்டார். வார்த்தை அனுப்புனார், மோசையை உருவாக்குறார். அப்பதான் இவனுக்கு அழுகிற நாள் தான் மோசே அவங்க அம்மா வயிற்றுல கரு தரிக்கிறான். எப்பேற்பட்ட காடு பாருங்க. அல்லேலூயா. அவன் கண்ணீருக்கு ஒரு மோசையை உருவாக்குறான். அப்ப இவ்வளவு நாள் விட்ட கண்ணீருக்கு எத்தனை மோசைகளை உருவாக்கி இருப்பார் உனக்காக. யாவை செய்து முடித்திருப்பார். எல்லாம் ரெடியா இருக்கிற கதை. அல்லேலூயா. ஒன்னே இன்னைக்கு மோசையை வந்தா கொண்டு போக போறாரு கதை. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம். எதிரிக்கு இருட்டு. அல்லேலூயா. சொல்ற பாருங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காட்டினார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமாங்க இந்த வசனம் பாருங்க. 21 வசனம். அவனுடைய கையை நீட்ட சொல்றான். உன் கையில இருக்கிற குச்சி, அந்த குச்சி இல்லடா என் வார்த்தை அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆனா உங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில ஜெயிச்சு அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவா இப்ப உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கு. மோசே காலத்துல இல்ல, ஆனா இந்த காலத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அவர் வார்த்தையாவ அவனுக்கு குச்சி கொடுத்தாரு. உனக்கு நாம கொடுத்திருக்கிறார், உனக்கு வாயை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை பேசி பேசி அற்புதங்களை வரவழைக்கிறார். அதை பேசி பேசி எதிரிகளை நடுங்க வைக்கிறவர்கள் கர்த்தர். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க. சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ராமன் நைட்டு ஃபுல்லுமே அவருடைய வடத்தை கீழ் காட்டினார். சமுத்திரம்
இந்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது பிரிக்கிற நேரம், பிரச்சனையை பிரிக்கிற நேரம், வார்த்தை மூலியமா பிரச்சனையை ஆமே ரெண்டா ஆமே பொளக்கிற நேரம் இந்த ஆராதனை என்பது. அல்லேலூயா ஆமே. அதனால தான் இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். இது ராஜாவுடைய நாள். ஆமே. ராஜாவை உயர்த்துகிற நாள். அவருடைய நாமத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே ஆமே. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் நாம் முழுதும் பலத்த கீழ்கண்டார் சமுத்திரம் ஒதுங்கும்படி. ஆமே. எதெல்லாம் நீங்க ஒண்ணு நெருங்கிட்டு இருக்க அதை ஒதுக்க வைக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா ஆமே. பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? ஆமே பிளந்துட்ட. ஆமே. இந்த வார்த்தை தாங்க புலக்க எல்லாத்தையும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் இடம் கொடுக்க முடியாம, எதெல்லாம் தேவனை தேட முடியாம, எதெல்லாம் இடையேற இருக்கோ அதெல்லாம் பிரிந்து பிளந்து போக பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. என் பிரச்சனை இன்னைக்கோடு பிரிஞ்சு போகுது, என்னை விட்டு பிரிஞ்சு போகுது. ஆமே. என் கூட படுத்திருந்த வறுமையை உன்னை நான் பிரிக்கிற இயேசுவின் நாமத்தில். அவருடைய வார்த்தை